நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கள்ளக்காதலியுடன் உல்லாசமாக இருப்பதை வீடியோ எடுத்து கணவனே மனைவிக்கு அனுப்பிய அக்கிரமத்தை தான். எந்த பெண்ணும் பார்க்க விரும்பாத அந்த கொடூரத்தை பார்த்த பின் மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஆபாச வீடியோவுக்கு பலியான அந்த அப்பாவி பெண்ணின் பெயர் சாந்தி. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த தாரமங்கலத்தில் உள்ள துட்டம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர். 39 வயதாகும் இவருக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் அதே பகுதியை சேர்ந்த ஜெய்சங்கர் என்பவருடன் திருமணமாகி குழந்தைகள் உள்ளன. ஜெய்சங்கர் கர்நாடக மாநிலத்தில் கல் உடைக்கும் தொழில் செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன் சாந்தி திடீரென வீட்டிற்குள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த தற்கொலையில் ஏதோ மர்மம் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சாந்தியின் சடலத்தை ஆய்வு செய்ததோடு வீட்டையும் அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். அப்போது சாந்தியின் செல்போனில் இருந்த ஒரு சாட்டிங் நடந்த தற்கொலைக்கான காரணத்தை படம் போட்டு காட்டியது. சாந்தியின் கணவர் ஜெய்சங்கர் அனுப்பிய வீடியோக்களும் மெசேஜ்களும் தான் இந்த மரணத்திற்கு மூல காரணமாக அமைந்திருக்கிறது. ஆம், ஜெய்சங்கருக்கு பெரிய சோகை பகுதியை சேர்ந்த சின்ன பொண்ணு என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது. 42 வயதான சின்ன பொண்ணுவுக்கு ஏற்கனவே திருமணமாகி 6 பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில்தான் ஜெய்சங்கரும் சின்ன பொண்ணுவும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து உள்ளனர். இந்த விஷயம் தெரிந்து கொதித்து போன சாந்தி கள்ளக்காதலை கைவிடும்படி கணவனை கண்டித்திருக்கிறார். ஆனால் ஜெய்சங்கர் கேட்பதா இல்லை. கள்ளக்காதலை தொடர்ந்திருக்கிறார். இதனால் குடும்பத்திற்குள் அடிக்கடி சண்டை வெடித்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் சாந்தியின் கெடுபிடி அதிகமாகிவிட ஜெய்சங்கர் அந்த கொடூரத்தை செய்திருக்கிறார். கள்ளக்காதலியுடன் உல்லாசமாக இருந்த ஆபாச வீடியோவை மனைவியின் வாட்ஸ்அப்பிற்கு அனுப்பியிருக்கிறார். அது மட்டுமின்றி சின்ன பொண்ணுவை போல் உன்னால் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது எனவும் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். 2 பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகும் கணவன் தன்னை இப்படி பேசியது சாந்திக்கு பெரும் மன உளைச்சலை உருவாக்கி உள்ளது. இதனால் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் சாந்தி தூக்கிட்டு தற்கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த தாரமங்கலம் போலீசார் பன்னப்பட்டி சந்தைத்தடம் பகுதியில் பதுங்கியிருந்த ஜெய்சங்கர் மற்றும் கள்ளக்காதலி சின்ன பொண்ணு ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதலால் கொலைகள் மட்டுமல்லாமல் தற்கொலைகளும் நடக்கும் என்பதை இந்த சம்பவம் உணர்த்தியிருக்கிறது.